நாமத்தினால தருகிற காலையில் யாவருக்கும் வாழ்த்துக்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் கூட உங்களுக்கு செய்தி தலைப்பு தெரியுமா? இனி நடக்க போற சம்பவம் குறித்து போன வாரங்களிலே நடந்த சம்பவத்தை பேசினேன். இயேசு உயிர் தெளிந்தார். அவர் சிலுவையிலே மரித்து உயிர்விட்ட போது எல்லா கல்லறைகளும் திறந்தது. நடந்த சம்பவம். இனி நடக்க போற சம்பவங்கிறது ஒரு தீர்க்க தரிசனம், ஒரு வெளிப்பாடு, அப்படிப்பட்ட காரியங்கள். ஏதாவது நடக்க போதா? ஆமா, எங்க அப்பா வரப்போற வெளிநாடு இருந்து தன்னுடைய மகனோ மகளோ தாயோ தகவனோ உறவுகள் வரும்போது அந்த ஏர்போர்ட்ல போய் நம்ம ரிசீவ் பண்ண போவோம். எப்படி போக நினைக்கிறீங்க? ஒரு பக்கையில வாங்கிட்டு சால் வாங்கிட்டு, இல்ல சில பேர் இது ஸ்வீட் வாங்கிட்டு ஏதாவது பண்ணி அவங்க சந்தோஷப்படுத்தணும், வெல்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சில ஹோட்டல்ஸ்ல போனால் வெல்கம் ட்ரிங்க்ஸ் கொடுப்பாங்க. கவர்மெண்ட் சூஸ் கொடுப்பாங்க. நீங்க வெல்கம் ட்ரிங்க்ஸ் வேற ட்ரிங்க்ஸ் போயிடாது, அது ஃபாரின். இங்கே இருக்கிற சில இன்டர்நேஷனல் ஹோட்டல் இருக்குது, வெல்கம் ட்ரிங்க்ஸ் நிறைய கொடுக்குறாங்க, வேற எதுனா. ஆனால் இன்றைக்கு நான் உங்களோட பேசுகிற காரியம் இனி நடக்க ஒரு சம்பவத்தை குறித்து. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்தின் குறிவைகளை அவர்களோடு பேசி அநேகம் தெளிவான சிஸ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு என்ன செஞ்சாராமா? எப்படி காண்பிச்சாராமா? 40 நாளளவும் இயேசு கிறிஸ்து மரித்தாரு, உயிர்த்தாரு. உயிர்த்தாரு அவளை பார்க்கணும்லப்பா. என்னவோ தூக்கி ஒழிச்சு வச்சுக்கிட்டு இவங்களே உயிர் தெரிஞ்சுட்டான்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி வேதாகமத்தில் இருக்கு. நான் தூங்கிய போது சீசர்கள் வந்து எடுத்து களவாய் எடுத்துட்டு போய்விட்டார் என்று சொல்லும்படி ஒரு சிலர் பணம் கொடுத்தார்கள் என்று சொல்லி இன்னைக்கு இஸ்லாம் சகோதரர்கள் நம்மிடத்தில் பேசுகிற ஒரு சில கேள்விகள் எழுப்புவார்கள். இயேசு மரித்தாரா? இல்லை, இயேசு மரிக்கல. ஏன்னா அவருக்கு பதிலாக ஒருத்தர் சீசனாய் சிலுவை சம்பந்தமாக வந்து ஒரு சில சிலுவை எடுத்து போனான். அவன் தான் அடிக்கப்பட்டான். இறைவன் அவனை மாற்றிவிட்டார், நபியை மாற்றிவிட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. மரிச்சாதாங்க உயிர் தெரிய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. மரித்ததை இஸ்லாம் சகோதரர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். என்னிடத்தில் ஒரு நபர் வந்தார். அவர் இடத்துல ஒரு கேள்வி கேட்டார். இதே கேள்விதான் கேட்டு இதே சம்பந்தம் சொன்னார். என்ன? இயேசு மரிக்கவில்லை, அவர் உயிர் தெளவும் இல்லை, ஆனால் வருவார். அந்த நம்பிக்கை அவருக்கு உண்டு. அப்ப நான் அவரிடத்துல சகோதரத்தில் சில கேள்வி மரித்ததுக்காக 10 லிஸ்ட் அவர் கொடுத்தாங்க. ஏன்னா அவன் செத்துட்டான்னு சொல்லி இயேசு செத்துட்டான்னு சொல்லி தான் காலெலும்ப முடிச்சாங்களா? காலெலும்ப முறிக்கல. அறிவத்து ஊரியானாக யோசேப்பு போய் அவன் சரீரத்தை கேட்டபோது ரகசிய சீசன் இருந்தானா அவருடைய சரீரத்தை கேட்டாரா? கேட்டபோது பிளாக் சொன்ன இவ்வளவு சீக்கிரத்துல இறந்துட்டாரா அப்படின்னு சொல்றாரு. அவர் இறந்ததாக எழுதிய டெத் சர்டிஃபிகேட் கொடுத்த யார் தெரியுமா? லூக்கா சுவிசேஷம் எழுதின டாக்டர். யாரு? வைத்திய நபர், ஒரு டாக்டர் லூக்கா. அவருக்கு டெத் சர்டிஃபிகேட் கொடுத்தாரு. சரி, அவர் மறிக்கிறார். இப்போ அவர் சுத்தி ஒரு சேலை சுத்தினாங்களா? அவர் அவ்வளவு அடிபடி இருக்காரு. உடம்பு பூரா சேலை சுத்தினா மூச்சு தண்ணி இன்னொரு காரியம், குகையில போய் வச்சு மூடிட்டாங்க. காத்து வருமா? அதுலயும்
சரி, நபிகள் பொய் சொல்லுவாரான்னு கேட்டேன். வந்த நபிகள் இவர் தான் பெரிய நபி, பொய் சொல்ல மாட்டார். பேசுனார், இதாவே உமது கையில் ஆவியை ஒப்புவிக்கிறேன், தலை சாய்த்து தேவன் விட்டார் அப்படின்னு. அவனால என்ன பேச முடியல. இல்லைங்க, குரான்ல அப்படித்தான் இருக்கு அப்படின்னால என் வீட்டுக்கு உன் வீட்டுல பொருளை தொலைச்சு போட்டு என் வீட்டுல வந்து அடிக்கிறான் அந்த சகோதரர். புரியுது உங்களுக்கு? அவர் வீட்டுடைய பொருளை அவர் வீட்டுல தொலைச்சிட்டு என் வீட்டுல கட்டி தானே கிடைக்குமா? வேதத்துல அவங்க வேதத்துல சாகலன்னு எழுதிருக்கு, என்னோட வேதத்துல சாகலன்னு எழுதிருக்கு. முட்டாள்தனமா இல்லை? என்னங்க எங்க வீட்டுல குழம்பு வச்சாங்க நல்லாவே இல்லைங்க, அதுவும் உங்க வீட்டுல போய் சொல்றா? என் வீட்டுல சொல்ற, என் வீட்டு குழம்பு இருந்தா என் வீட்டு சாப்பிட நல்லா சொல்றாங்க அந்த சகோதரருக்கு சொல்லுங்க. அதனால பேச சொல்ல முடியும். அதுக்காக அந்த சகோதரை நான் தவறாக எண்ணவில்லை. அவருடைய வேதாகத்தை குறித்து அவர் வைராகியம் கொண்டிருந்தார். அதற்காக அவங்க நபிகள் சில காரணம் பேச சொல்லுவாங்க, சாந்தி உண்டாகட்டும். அவர்கள் சாந்தி உண்டாகட்டும் நீங்கள் வேற மாதிரி சொல்லுவாங்க. அவங்க இஸ்லாம் சொல்லுவாங்க சாந்தி உண்டாகட்டும் அப்படி உண்டாகட்டும். நான் என்ன சொல்றேன்னா, இயேசு 40 நாள் அளவும் உயிரோடு இருக்கிறவராக தன் சீசன் தரிசனமா வருவா தரிசனமாவாரு. இந்த காரியம் ஓடிட்டே இருக்குது. 40 நாள் அளவும் தன்னை உயிரோடு இருக்கிறவராய் காண்பித்தார். நடக்க போற சம்பவங்களோட பேசத்தான் வந்திருக்கேன், கவனமா இருக்கிற காரியம் இல்லை. இப்பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 1-2 வசனம் வாசிக்கும் போது 6 நாளைக்கு பின்பு அவர் இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவருடைய சகோதரன் யோவானை அழைத்துக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலை மேல போய் அவருக்கு முன்பாக மறுரூபமானார். ஏசுனாரே இப்ப செத்து முன்னால் அவர் மறிக்கிறதுக்கு முன்பாக மறிச்சதுக்கு முன்பாக அப்படின்னா இயேசு உயிரோடு இருக்கும்போது என்னானாரு? அப்போ உயிரோடு நீங்கள் மறுரூபமாவீர்கள். புரியுது உங்களுக்கு? அதனால உயிரோடு மறுரூபமானார். இயேசு மரித்ததுக்கு அப்புறம் உயிர் தெளிவார். தெரிஞ்சாரா? அப்ப நீங்க மரிச்சாதான், அப்ப நீங்க சாகாம அதை ஒன்னா செய்ய சொல்லிட்டு துன்மார்க்க ஆசிரியர் வாழ சாகுறாங்க. அப்ப வேதாகம் நமக்கு சொல்லுது, இயேசு கிறிஸ்து நல்லா கவனிங்க, அவர் மரித்தார், உயிர்த்தார், 40 நாளாகவும் அவருக்கு தரிசனமாகி உயிரோடு இருக்கிறவரை காண்பித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். உயிரோடு மருவமானாரு. இப்ப மருவம் ஆயிடுச்சு, உயிர் தெளிவு வந்துருச்சா? இப்பதான் நம்ம கவனிக்க போற இன்னொரு காரியம் இருக்கு. ஏப்பா அவர் செத்தாரா வந்தாரா இப்ப பார்த்தாங்களா? நான் கூட என் பின்னால ஒருத்தர் வர மாதிரியே இருந்துச்சுங்க. நான் தூங்கிட்டு இருந்தேங்க, என் கனவுல ஒருத்தர் வந்தாருங்க. சொல்றமா இல்லையா? எங்க அப்பா வந்து என்னை பார்த்துட்டே இருந்தார். கூப்பிட்டு போயிடுவாரு, கவனமா இருக்கு. எங்க அம்மா வந்தாங்க, என் மனைவி வந்தா, கனவுல இறந்து போனவங்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அப்படி அவனுக்கு அவங்க பொண்டாட்டி ஆகி குடிச்சிருக்கீங்க, அவங்க அக்கா ஆவி ஆகி குடிச்சிருக்கீங்க, அண்ணன் தம்பி ஆகி குடிச்சிருக்கீங்க அப்படி சொல்லுவாங்களா இல்லையா? அப்போ ஆவின்னு ஒன்று இருக்கு அப்படிங்கிற மாதிரி. இப்ப லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 24ஆம் அதிகாரம் 37 முதல் 39 வரை அவர்கள் நல்லா கவனிங்க, அவர்கள் கலங்கி பயந்து நல்லா பாருங்க, ஒரு ஆவியை காண்கிறதை போல நினைத்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகம் எழும்புகிறது என்ன? நான் தான் இயேசு என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு என்ன இருக்கிறதாமா? எலும்பும் இருக்காது, மாம்சம். இவங்க இயேசு கிறிஸ்து வந்தவங்க ஆவி
ஐயோ ஒரு ஆவி வந்துருச்சுடா. எனக்கு தெரிந்த ஒரு வாலிப சகோதரர் ரட்சிக்கப்பட்ட புதுசுல எனக்கு கேட்டார், ஐயா ஏசப்பா பார்த்தோன்னா இப்படியா ஜெபம் பண்ணணும்னு கேட்டார். நான் சொன்னேன், முதல்ல ஒரு பாதத்தில் அரிசி செஞ்சு அப்பா இதாவே நடக்கிற சுவாத்தை ஆவி கொடுத்தீங்க. அப்பாவை மகன் பார்க்க நான் அனாதையா இருக்க விரும்பல, அனாதை தேவன் நடக்கலன்றீங்க, உங்களை பார்க்கறதுக்கு உதவி செய்து கேளுப்பா அப்படின்னு. அவரும் போய் என்ன செஞ்சாரு, ஜெபம். உண்மையா சொல்றேன், அந்த மனுஷன் மேல ஆண்டு தரிசனம் ஆயிட்டார். தரிசனத்தை பார்த்தவங்க கதவை திறந்து வெளியே விட்டாங்க. வெளிச்சம் வீட்டுக்குள்ள வந்துச்சு பாருங்க, என்னால பார்க்கவே முடியல, ஏதோ வந்துருச்சுன்னு ஓடிட்டேன். ஆண்டவர் பார்க்கணும், வெளிச்சத்தையே அவனால் பார்க்க முடியல, ஆண்டவர் பார்க்க முடியல. அது காயத்தமா. சரி, அப்போ அப்படி வெள்ளையா நிக்கிறாரு, ஒளி அடிக்குது. இவனுக்கு இந்த நாள் அந்த ஒளியை பார்க்கல, ஏன்னா சும்மா அவரை தொட்டு பார்த்துருந்தாரு. இப்போ ஒளியோட அப்படி கத்துறானுங்களா, எஸ் மாதிரியே இருக்கு அவரா அப்படின்னு இருக்கானுங்க. டேய் ஒன்றும் சந்தேகப்படாதுங்கப்பா, நான் தான், என் கைத்தோடு என் காலத்தோடு என் பாருங்க. இன்னைக்கு நம்ம ஆளு நியூஸ் செய்யணும். வீட்டு பக்கலைங்க சடக்கு சவுண்டுங்க, எல்லா ஆம்பளை பேய் பொம்பளை பேயில சலன் போட்டு தான் போக முடியுது. அப்புறம் பேய் நடமாட்டங்க, ஏடா பேய்க்கு தான் கால் இல்லடா, எங்கடா சலக சவுண்டு வந்துச்சு? அப்ப பேயை எப்படி கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறான், இப்படி பார்த்துக்கிறான். இப்ப இயேசு அப்படித்தான் பார்க்கறாங்க. அதனால சொல்ற, டேய் கலை பாடுறா, டேய் கையை பாடுறா, எல்லாம் வச்சுக்கிட்டான், எல்லாமே இருக்கா, என்ன தொட்டு பாருங்க. அப்படின்னா இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார், ஆவியா எங்க போனாரு? வாகனத்துல போனாரு, மரித்தோரிடத்துல போனாரு. நீ சரீரத்தில் இருக்கிற அதனால சரீரத்தில் வந்தார். அப்ப உயிர் தெழுந்த சாயல் என்ன இருக்கும்? மாம்சம் இருக்கும், ஆவி இருக்கும், சரீரம் இருக்கும். கை காலெல்லாம் உயிர் தெழுந்த சாயல். நல்லா கவனிக்கணும், சொல்றது கவனிச்சு வரணும். நாளைக்கு வருகை குறித்து பேசணும், யாராவது கேட்டால் பதில் சொல்ல தெரியும். நீங்க கிறிஸ்தவன் ஆமாங்க, ஏசு வருவானோ அப்படிதான் எங்க பாஸ்டர் சொல்லிட்டு இருக்கிறாரு. அவன் தெரியுமா, அவங்க அப்பா கூட அப்படித்தாங்க சொல்லிட்டு இருக்காரு. யாரும் போய் கேட்பாங்க, அவங்க அப்பா இப்படி சொல்லிட்டு இருக்கிறாருமா. ஏன்னா 2000 வருடங்களுக்கு முன்பு இயேசு வரது இன்னியும் இவங்க நம்பி ஏமாந்து இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. இன்னும் 15 லட்சம் எதிர்பார்க்குற மாதிரி தான் நம்மளால ஒட்டுவாங்களாங்கிற மாதிரி. ஆனால் அது போடுறாங்களா இல்லையோ, இயேசு கிறிஸ்து வருவார். எப்படி வருவார் அப்படிங்கிறதான் பார்க்கணும். சரி, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை 1ஆம் அதிகாரம் 9, 10, 11 உபநாவாசிங்க. 1ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள். இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கையில் உயர எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. இங்க நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் உண்டு. என்ன? இவைகளை அவர் சொன்ன பின்பு பரிசுத்தாவின் ஞானத்தை குறித்து பேசுவார். சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அவர் உயிரை செத்து எடுத்துக் கொள்ளப்பட்டாரா, உயிரோடு எடுத்துக் கொள்ளப்பட்டாரா? உயிரோடு 40 நாள் தரிசனமானார். அதை முடிஞ்சுட்டு அடுத்த வருஷம் அப்போஸ்தலர் நடவடிக்கை வருது. புரியுது உங்களுக்கு? உயிரோடு எடுத்துட்டாரு ஆண்டவரே, உயிரோடு எடுத்துக் கொள்ளப்பட்டாரு. அவரை ஒரு மேகம் என்ன செஞ்சு எடுத்துக்கொண்டுச்சு. நல்லா கவனிக்க, இயேசு கிறிஸ்து உயிரோடு எடுத்துக் கொள்ளப்பட்டாரு. செத்து மேல போக முடியும் உயிரோட? மத்திய ஆகத்துல இப்போ ராக்கெட் விடுறாங்க, சந்திர மண்டலம், அதெல்லாம் தாண்டி தான் பரலோகம். இப்போ ஆக்சிஜன் வச்சு சிலிண்டர்லாம் கட்டிட்டு எல்லாம் இப்படி தான் போறானுங்க. ஆனால் இயேசு எப்படி போயிருப்பாரு? சிலிண்டர்லாம் கட்டிட்டு போயிருப்பாரு, உயிரோட போனான்னு போட்டு. ஆண்டுடைய வாகனம் என்ன? மேகம். தெரியுமா உங்களுக்கு?
இங்க சொல்லுது அவரை ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டுச்சுன்னு போகிறோம். அப்போ ஒரு மேகம் அவருக்காகவே பின்னால பாலம் பண்ணிட்டு வரும். எப்படின்னு கேட்டீங்கன்னா இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுப்பாரு, மேகம் கலந்து ஒரு சத்தம் வரும், இவர் நேசகுமாரன், இவர் பிரியமானன்னு சொல்லிட்டு. இந்த ஒளிவில் மத்திய 17ஆம் அதிகாரத்துல வந்து பேதுரு யோவான் மறுபடியும் பேர் சொல்லுவான், ஆண்டவரே உமக்கோடு கூடாரம், எலியாவுக்கு கூடாரம், மோசேக்கும் 3 பேர் கூடாரம் பரலோகத்துக்கு போகணும், இங்கே தங்கிருக்கும். எதுக்கு பரலோகத்துக்கு போயிட்டு அப்படின்னு சொல்லுவான். அப்ப ஆண்டவர் சொல்லுவாரு, அந்த மேகத்துக்கு சத்தம், இவர் நேசகுமாரன். நல்ல வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த மேகம் அவர்களை மறைத்து, யார எலியாவும் மோசை மறைத்து இவருக்கு சொல்லிக் கொடுங்க, மோசைக்கு சொல்லுங்க. ஏன் தெரியுமா? அவன் ஊழி முடிஞ்சிருச்சு. யார் சொல்லி இன்னும் எலியாவுக்கும் மோசைக்கும் பார்த்துக்கோ, எலியா போல மாத்து நாட்டு வரேன்னு பொம்பளை தோத்துறா, ஜெயிக்க தெரியல. இதானே வேப்பணும். ஆண்டவரே தானியேலை போல மாற்றுங்க, சிங்க கபையில போட்டாங்க. இப்ப சர்க்கஸ் வந்து சிங்க கபையில முடிக்கிறாங்க. இதான தானியேலை மாற்றுங்க. சாத்திரம் ஆபத்து போல போங்க, கையில் ஒரு சூடு புதறிட்டே இருக்கிற நீ எங்களை சூடாக போற, நீயாவே நீ நம்ம சபை மக்கள் சொல்லித்தரேன், ஒரு சாத்திரம் மேற்கொள்ள வேண்டாம், எலியாவை போல வேண்டாம். தேவன் அப்படின்னா எலியாவே வச்சிருப்பாரு, சாத்திரமே சாபத்திலே வச்சிருப்பாரு, தானியில வச்சிருப்பாரு. அவன் சாப்பிட்டு இருக்கணும், நீயாக இருக்கணும். உன் பேர் என்ன, அதுவும் பேராக இருக்கணும். நீயாக இருக்கும்படிதான் தேவன் பயன்படுத்த விரும்புகிறாரு. யாரை போல மாற விரும்பாத, ஒரே ஒருத்தரை போல மாறணும். அவர் சாயல் நினைக்கப்படணும். அவர் சாயல் தேவ சாயல். அப்படி சாயல் எப்படி சொல்லணும்? சரி, அந்த மேகம் எடுத்துச்சா? இப்ப ஒரு மேகம் நினைச்சிட்டு தவிர தூக்கி போச்சு. வாங்கடா நீ என்னடா பண்ண, உயிரோட எழுந்திரிச்சிட்டாரு. இனி வச்சு அதான் ஒரு மேகம் வந்துச்சு, டக்குன்னு ஏறி உட்கார்ந்து சலுப்பு போயிடுச்சு. ஒரு மேகம் அவர் எடுத்துச்சு. அப்போ அங்க ஒரு சம்பவம் நடக்குது. 10ஆம் வசனம். அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று அப்ப 2 மனுஷன் பார்க்கணும். என்னன்னு, அவர் போகிற போது அவர் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தந்த 2 பேர். யார் இந்த 2 பேர் தெரியுமா உங்களுக்கு? எதையோ மோசம் சொன்னா நம்ப மாட்டாங்க சில பேர். ஏன்னா என்னுடைய சாட்சிகள் சொல்லி வெளிப்படுத்த சொல்லுவார். 2 சாட்சிகள் எங்க சாட்சி கொடுத்தாங்க? இங்கதான் கடலில் 2 பேர் வந்திருப்பாங்க. அடையாளம் தெரியல, அவ்வளோதான். மோசடியே தான், அவங்கதான் ஒளிமொழியில் பேசுறாங்க. இப்போ இங்கே வந்துட்டாங்க, ஆண்டு கூப்பிடுறது. அந்த 2 பேரும் என்ன அடையாளம்னா, மோசே எலியாவும் வந்து இயேசுவோட பேசுக்கு அடையாளம்னா, மோசே மறிச்சிட்டார், ஒருத்தர் என்ன இறந்துட்டார். எலியா உயிரோட எடுத்துக்கொள்ளப்பட்டார். எங்க போனாரு? பரலோகம் போக முடியாது. ஏன்னா யோவான் சொல்லுது, மனுஷகுமாரன் இல்லாமல் ஒருவரும் பரலோகம் இல்லை. அதனால பாரிஸ் அங்கதான் போயிருக்காரு. அதை நம்ம கவனம் வச்சுக்கோங்க. அப்போ என்னன்னா, அவர் மேலே ஏறி போனா 3ஆம் வானத்துக்கு போயிட்டார். முதல் போனவர் அவர் தான். எலியா தான் ஏனோக்கு வந்து எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர் எங்க எடுத்துக்கொள்ளப்பட்டார்னு சொல்ல முடியாது. 3ஆம் வானம் சொல்ல முடியாது, பரலோகம் எதுவும் சொல்ல முடியாது. ஆண்டோடு எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஒருவேளை அவர் போயிட்டாருங்க அப்படிங்கிற கூட சொல்லலாம். அதனால ஏனோக்கு தெரியாது. அப்போ எலியா மோச என்ன அடையாளம்னா, உயிரோடு இருக்குன்னா மர்மமாக்கப்படும் போது எலியா செஞ்சாரு, எடுத்துக்கொள்ளப்பட்டாரு. கிறிஸ்துக்குள் மதிப்பு முதலாவது எழுந்திருப்பாங்க அவருங்க, அது கிறிஸ்து அடையாளம். அப்போ மோசையும் எலியாவும் உயிர்த்தவர்களுக்கும் மர்மமுடையமாக ஆண்டு பேசுறாங்க. அதனால அவர் மர்மமாகிறார். நான் மர்மமாகணும் தானே, உயிரோட நான் மர்மமாகணுமா? உயிர்த்தவர்கள் இப்போ மேகன் தவிர எடுத்து 10ஆம் வசனம். கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார். இயேசு கிறிஸ்துவ ஒரு மேகம் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டுச்சு, மறுபடியும் ஒரு ஆள் வரு. அப்படி எப்படி வருவார்? எப்படி வருவார்? செத்து வருவாரோ உயிரோட ரூபனை தட்டி உயிரோட என்ன செய்யணும்? கவனின்னு சொல்லணும். உயிரோட
திரும்பி எது மேல வருவாரு? போன கார்லயே வருவார். வந்து மத்திய ஆகாயத்தில் நிற்பார். நடக்க போற சம்பவத்தை பேசிக்கிறார். மறுபடி வருவார். அவருக்கு நடந்தது போல நம்முடைய வாழ்க்கை நடக்கும். யார் வாழ்க்கையில? இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில என்ன நடந்ததோ அது நம்முடைய வாழ்க்கை நடக்கும். எப்படி? வாசிக்குமா? 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 18 17 வரை. கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. நல்லா கவனிங்க. கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு நம்ம ஆண்ட வருகை உயிரோடு நாம் நித்திரை அடைகிறதுக்கு முந்திக் கொள்வதில்லை. செத்து போனாங்க பாருங்க, அவங்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவாரு. அப்ப அவர் எங்க இருக்கிறாரு? எழுந்தள்ளி போனார் வானத்துக்கு, அங்கிருந்து வருவாரு. அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பாருங்க, இங்க கவனிக்க வேண்டியதுன்னா எப்படி வர்றாருன்னா, மணவாளனாகிய இயேசு மணவாட்டியை சந்திக்க வருகிறார். யார் சந்திக்க வர்றாரு? நம்ம கல்யாணம் ஆனன்னு சொல்லுவோம். எனக்கு தகுந்தவ கிடையாதுங்களா? அந்த மாதிரி சொல்லுவோம். எனக்கு தகுந்தவ நாள் கிடையாது. சில சண்டை பிரிச்சுனா ஆனா நல்லா இருக்குவேன். என் கணவனை போல் ஒரு ஆளை பார்த்தது நான் சொல்லுவேன். கொண்டாடி போல் வராத. யார் மணவாடி தெரியுமா? மணவாளனை கேட்டபடி நடக்கிறவளும் அவர் விருப்பத்தை நிறைவேற்றுகிறவளும் அவளை மணவாளி. அதனால நம்ம சபைக்கு பேச்சு. அதனாலதான் 10 பேர்த்துல 5 பேர் தான் போனாங்க. மற்றவங்க கதை சாத்திரம் போச்சு. அதனால நம்ம சபைக்கு கொஞ்சம் பேரே வந்து வேற திறந்த வாசம் வச்சுன்னா நிறைய பேர் எல்லாம் கவனம் திருப்பாங்க. பிரைஸ் கரெக்டாக நல்லவர். வேதம் சொல்லுது, ஏனெனில் கர்த்ததாம யாருக்கும் தெரியாம பயபக்தியோடு வருவாரா? ஆரவாரம். எப்படி? இந்த எலெக்ஷன் டைம்ல ஒரு எம்பி எம்எல்ஏ வரணும், அடிச்சு பேட்டெல்லாம் பார்த்து இந்த ஊரே பாடுற அந்த மாதிரி சத்தத்தோடு வருவாங்க. பிரதான தூதனுடைய சத்தம். பிரதான தூதன் யாரு? கேப்ரியல் இருக்கிறாரு, மிகாவேல் இருக்கிறாரு. இப்ப மிகாவேல் தான் இருப்பாரு. ஏன்னா கேப்ரியல் வந்து தேவ சன்னதியில் நிற்கிறவர். மிகாவேல் மட்டும்தான் யுத்தம் பண்றவர், ஃபைட் பண்றவர், எல்லாம் பண்றவர். அப்ப பிரதான தூதன் சத்தம், மிகாவேல் சத்தம் எப்படி கேட்கும் தெரியுமா? இயேசு தலைவர்னு சொன்னார், லாசருவே வெளியே அப்படிங்கும்போது லாஸ்டர் மட்டும் வந்தா பாருங்க, எத்தனை கல்வி கொடுத்துருப்பான். வெளியே வா இயேசு தான் சத்தம். அத்தனை 200 300 பெட்டி தான் வந்திருப்பான். ஆனா அவருக்கு தேவை பிரதான சுற்று சொல்ற அர்த்தம் வந்து எப்படி வந்து, மணவாளியே மணவாளன் வந்து விட்டார் வா அப்படிம்பாரு. அந்த பிரதான சத்தம் யாருக்கு தெரியுமா கேட்கும்? என் நாடுகளின் சத்தத்தை அறிந்திருக்கின்றது. மணவாட்டிக்கு மட்டும்தான் கேட்கும். என் வீட்டுக்காரோட பேச்சுங்க, என் வீட்டுக்காரோட சத்தங்க, என் வீட்டுக்காரோட ட்ரெஸ்ஸுங்க, என் வீட்டுக்காரோட நடைங்க சொல்லுமா இல்லையா? அப்போ மணவாட்டி இயேசு கிறிஸ்துவை நன்றாய் அறிந்திருந்தாதான் வருகையில மருவமாக்கப்படுவார். மருவம் என்கிற மீனிங் மன்னன் இயேசுக்கு தகுந்த மருவம், பரிசுத்த அலங்காரம் வச்சுங்களா? நம்ம இங்க நகை நட்டு இப்படி தேடு மாதிரி இப்படி போகலாம், அங்க நினைச்ச முடியாது. அதுக்காக நகை நட்டெல்லாம் போடணும்னு சொல்லுங்க. இங்கெல்லாம் போடுங்க, போட முடியல கொஞ்சம் உண்டியில் போடுங்க, ஊழிய வளர்க்கும், கர்த்தருக்கு மகிமையுண்டாகும். நீங்கள் நகை போடுறதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. சில சபைகளை சொல்லுவாங்க நகை போடக்கூடாது. நான் அதை வந்து ஏற்றுக்கொள்றது. ஏன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் அப்பா கிரீடம் வச்சுருக்கிறார், தகர கிரீடம் கிடையாது, பொற்கச்சை கட்டிக்கிறாரு, பிளாஸ்டிக் பொற்கச்சை கிடையாது, அதெல்லாம் தங்கம் தான் அப்படின்னா தன் பிள்ளைக்கும் அது போட்டு நீ திமிரா தெரியாது. அப்புறம் கம்மல் போட்டு அப்புறம் போற அப்புறம் நான் தான் குடிக்கிட்டு எடுத்துருவார். புரியுதா?
அதுதான் தேவன் விரும்புகிறார். ஆகையால பிரதான சத்தம் தேவ எக்காலம் இறங்கி வரும்போது கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் யாரு? அவருக்காக வாழ்ந்து மரிச்சாங்க பாருங்க. முதலாவது எதிர்பார்னா அவர் பக்தி ஆகாயத்தில் வரும்போது எல்லா கல்லறையும் ஓபன் ஆயிடும். எப்படி பாஸ்டர்? நான் 2 நிமிஷம் எடுத்துக்கிறேன். கல்லறை ஓபன் ஆயிடுச்சுன்னா ஏங்க அவன் சேர்த்து 50 வருஷம் ஆச்சுங்க. 2000 வருஷம் ஆண்டு வரான்னு சொன்னாரு. 2000 வருஷமா போகுது. இனி அந்த எலும்பு இருக்கும். ஒருவேளை இவன் சேர்த்து குழியில் போட்டுருப்பாங்க. வேற குழியில் ஒன்று போது பாடி தூக்கி அடிச்சிருப்பாங்க. வெளியே வச்சிருப்பாங்களா இல்லையா? அந்த கையை நாய் கவிட்டு போயிருக்கும். உண்மையா இல்லையா? என்னவோ தம்பி சொல்றத பார்த்தா ஒரே கலர்ல 2 பேர் 3 பேர் புதைப்பாங்க. ஆனா 1000 பேர் புதைக்கிட்டோம். என்ன காரணம் நான் சொல்ல போறதா? எப்படின்னா எல்லாம் ஒருத்தர் 2 பேர் இல்ல, எனக்கு தெரிஞ்ச ஒரே குழு 10 பேர் போச்சு பார்த்துருக்கிறேன். அந்த இயேசு வேண்டி கீழே இருப்பான், மேல இருக்கிறவன் எல்லாம் போட்டு கொடுத்துருப்பான். ஒருத்தன் என் வீட்டுக்கு தெரிஞ்ச சகோதரன் இப்படித்தான் நடப்பார். வீட்டுக்கு வரும்போது அவர் கடல்ல வசனம் கொடுக்கணுமா? நல்ல போராடி விசுவாசத்தை காத்துக்கொண்டார். அப்படின்னா ரோட்ல எங்க ஆக்சிடென்ட் ஆகாம செத்துட்டார். நல்ல போராடி விசுவாசத்தை உயிரை காத்துக்கிட்டார். வசனத்தை எவ்வளவு அவமானப்படுத்திருக்காங்க. இது முதல் ஜீவனோட வைக்கப்படுகிறான். அப்படி சொல்லிட்டு கல்லைக்கு மேல வீடி பாட்டு வச்சுக்கிறான். வீடு வந்து இப்ப அது கீழே வந்திருப்பான். அவன் பசுத்தமா வந்திருப்பான். சில பேர எலும்புகள் மக்கி மண்ணோட மண்ணா போயிருக்கும். எசேக்கியா தீர்க்கதரிசியை கொண்டு போய் பள்ளத்தாக்கில் நிறுத்தினார். யுத்தத்துல இஸ்ரவேல் ஜனங்க அந்த எல்லாம் பண்ணதான் நல்ல எலும்பு கூட இருக்குது. ஆண்டு கேட்டாரு, இந்த எலும்புகள் உயிரிழமானாரு. அந்த எலும்புகள் உணர்ந்து போயிருச்சு. அப்படின்னு அர்த்தம். அந்த ஊனுல இல்ல, எல்லாம் போயிடுச்சு. மஞ்சள இல்ல, எல்லாம் போயிருச்சு. அப்படி காஞ்சு ஒண்ணுல போயிருச்சு. ஏன் சார் சாப்பிட்டு விட்டலாம் கூட போட்டிருக்கும். நாய் மனுஷெல்லாம் சதையெல்லாம் சாப்பிட்டு போயிருக்கும். அது மண்ணி போயிடுச்சா? ஆண்டர் வரியில நீ எதனால உருவாக்கப்பட்ட? அந்த மண்ணு கிரியேட் ஆகும்போது மத்திய ஆகாயத்தில் வருவார். வரும்போது கிறிஸ்துவுக்கு மறுத்து வந்துக்கணும். பூமியில அசைவாகும், வைப்ரேட் ஆகும். இந்த எலும்புகள்லாம் சத எங்கெங்க மண்ணு காத்துல போச்சா எல்லாம் கலந்து ஒரு சொல்லி அவன் எலும்பை தேடி ஓடி வரும். அந்த எலும்புகளை ஒன்று சேரும். நரம்புகள் சதைகளாக ஒன்றாகும். ஒரு அசை காட்டு மாட்டு மரங்கள் எல்லாம் உருவமாயி தோளெல்லாம் ஓட்டாயி அப்படியே எந்திரிப்பான். அதே போல வீட்டிலிருந்து சாய் கிருஷ்ணத்தது எப்படி இருப்பாங்க? எலும்பு இருக்கும், மாம்சம் இருக்கும், ஆவி இருக்கும். அப்ப அங்கிருந்து ஆவி ஜீவ சுவாசத்தை அவன் நாசில ஊதுறாரு பாருங்க. ஆவியை வாங்கிக் கொள்ளும் போது அவன் போய் பறித்து விடுகிறான். இப்ப அந்த ஆவி அனுப்புறாரு, அப்படி ஊதுறாரு. அதான் எக்கால சத்தம். அப்படிங்கும்போது மனவாட்டியே அப்படின்னு சத்தம் வரும். இந்த எலும்புகளுக்குள் நரம்புகளுக்குள் சதைகளுக்குள்ள அந்த அப்படியே ஊனுக்குள்ள என்ன செய்யும்? எல்லாம் செட் ஆகும். அப்படியே எழுந்திரிச்சு ஒரு பெரிய சேனையா உயிரோடு எடுத்துக் கொள்ளப்படுவான். நடக்க போற சம்பவம். ஒருவேளை அன்புக்குரிய சகோதரி நீ மனம் திரும்பி பாவத்தை விட்டு பாவ மன்னிப்பு பெற்று ஆண்டோடைய ஞானஸ்தானம் எடுத்து ரட்சிக்கப்பட்டு திருவிழாயத்தில் பங்கு பெற்று அவருக்குள்ள பரிசுத்தமாக ஜீவித்து அவர் வேத வசன அடிப்படையில் வாழ்ந்து அவர் சொன்னபடி வாழ்ந்திருப்பார். நீதான் அந்த மனவாட்டி. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அதனால கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு வித்தியாசமான வாழ்க்கை, மரணமே இல்லாத வாழ்க்கை வாழும்படி நித்திய ஜீவனை கொடுக்கும்படி வந்து. நித்திய ஜீவன் என்பது அழிவில்லாத வாழ்க்கை. அப்ப அத்தனை நாள் நீ தூங்கிட்டு சாமி இப்ப எழுப்பட்டு இருக்கிறார். உயிரோடு எழுந்து வரும்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் நிறுத்தலாம். எது மேல? மேகங்கள் மேல். நம்ம எது மேல போக போறோம்? அவர் என்ன எடுத்துக்கிச்சு?
பட்சபாதம் பார்க்காத ஆண்டவருங்க. சில ஊழியக்காரர்கள இங்கே தான் நிற்கும், இங்கே தான் பேசணும், அதுவும் நின்றுக்கோ லிமிட். நம்மளாம் ஊழியக்கார் ஆண்டவர் அவர் ஏறின போட்டில் அந்த ஃப்ளைட்டில் ஏறின மாதிரி மேகத்தை அரிசிறார். உனக்குன்னு ஒரு மேகம் போ, ஒரு மேகம் அவர் எடுத்துக்கொண்டுச்சா இங்க என்ன சொல்லுது? அப்போ உனக்கு ஒரு மேகம் அதுவும் தலை மேல சுத்தி இருக்குது. உன்னை எப்ப வேணா எடுத்துக்கொள்ள அந்த மேகம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நீ ஆயத்தமா இருக்க. அந்த மேகம் பார்த்து வருது, இவர் நேசகுமாரன், இவர் பிரியமா இருந்தவர். அந்த மேகம் சொல்லு இவர் தேவனுடைய மனவாட்டி, இவர் தேவனுடைய மனவாட்டி, தேவனுடைய மனவாட்டி சொல்லுது. நான் நீ வேறப்பா அப்படின்னு சொல்லி சிம்மாலயத்துக்கும் உலகத்துக்கும் மற்ற காரியத்தில் மறைச்சிருக்கிறோம். மணவாளனுடைய மேகம் அந்த பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார். அப்படியானால் வாசிங்க, மேகங்களோடு அவரோடு கூட ஆகாயத்தில், அவரோடு கூட, யாரோட கூட? அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். கர்த்தரோடு இருப்போம். இது நடக்க போற நேரம் மேல ஆகாயத்தில் எடுக்கப்படும். இன்னும் சொல்ல போனா நேரம் நமக்கு பத்தில் இன்னும் பேசுனா நீ எப்படி வருவ அப்படிங்கிறது கூட அது கூட நம்ம பேசல. சிறு முடிச்சலாமா? வாசிப்போம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51-51 சீக்கிரம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 35-39 வாசிங்க. ஆகிலும் மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள்? எப்படி சரீரத்தோடு வருவார்கள்? சொல்வானாகில் புத்தியினே நீ விதைக்கிற விதை. இப்போ ஒரு கோதுமை மணியை பூமிக்குள்ள புதைச்சாலும், ஒரு விதையை விதைச்சாலும் அது என்ன செய்யும்? போதாது. அந்த விதை பூமிக்குள்ள போகும்போது அது ரூபம் மாறும். தெரியுமா உங்களுக்கு? கண்ணா இருக்குது அப்படியே லகுவா மாறி. அப்படித்தானே நீ தண்ணிக்குள்ள முக்கும் போது என்ன ஆயிடணும்? கல்லான மனசுமை லகுவா இருக்கும். பூமியை உடச்சு வரும்போது வரும்போது எப்படி வரணும்? பரிசுத்த வாழ்க்கை துணி விடணும். அதான் கிறிஸ்தவம். 2வது, நீ சாகாம உயிர் பிழைக்க மாட்டாய். இது போட்டுக்குது, புத்தினே நீ விதைக்கிற விதை செத்தாலுடைய உயிர்ப்பிக்க மாட்டாதே. அப்படின்னா இப்ப நான் சொல்றேன், நீ சாகணும், அப்பதான் உயிரோட இருந்திருக்கும். நீ சாகணும் என்ன அர்த்தம்? காசு சொல்லிட்டாரு, இன்னைக்கே போய் தான் பண்ணி என்ன உள்ள வச்சிடாது. நீ சத்தாதான் பண்ணுவோம் போக அப்படின்னு சொல்லிட்டேன்னு சொல்லி நீ ஏதாவது வேலை பண்ணி என்ன உள்ள வச்சு போயிடாது. உனக்கு ஜெயில் ஊடி பண்ணி வச்சிடாது. நான் சொல்றேன் அர்த்தம் வேற. பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைக்க வேண்டும். அப்போ இந்த நாளில் பாவத்தில் இருக்குமானா உயிர் தெரிய பாவத்துக்கு வரைக்கும் நீதிக்கு பிழைக்கும்.